இங்கே ஏற்கனவே இந்த தாபாவை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த தாபாவுக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் டேட்டன் போகிற வழியில் இந்த தாபா இருக்கோம். ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரெடியாக இருக்கான்னு வந்திருக்கோம். நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்றத பார்க்க முடியுது. ஸ்நாக்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்க்கும்போது சமோசா பன்னீர் நிறையா வச்சுருக்காங்க. கடாய் சிக்கன் எல்லாமே இருக்குது. பிரியாணி எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம வந்து டீயும் 2 சமோசா ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு கடையும் வச்சுருக்காங்க, சலாம் காய்ஸ்னு. ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போயிட்டுருக்கேன். ஸோ அந்த கடையில் போய் கேட்டதுக்கு வந்து அது உஸ்பெகிஸ்தான் குஷனா. ஸோ அவங்கள்ட்ட வந்து பீஃப் தான் இருக்குது. இது ரொம்ப மெயின் ஏரியாவில் இருக்குது. இங்கே நிறைய 2-3 தாபா இருக்குது. மிக முக்கியமான காரணம் என்னென்னா, நிறைய நம்ம மக்கள் வந்து இங்கே ட்ரக் ஓட்டுவாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ட்ரக் ஓட்டும் போது அவங்களுக்கு தெரியும் எங்கெங்கே இடத்துல டாபா இருக்குன்னு. ஸோ ஸ்டாப் பை பண்ணி சாப்பிட்றது, வாங்கிட்டு போகிறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. இங்கே நிறைய வந்து ட்ரக் பார்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து ட்ரக்கு தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இங்கே டாபா நிறையா வச்சுருக்காங்க. நல்லாவும் ஓடுது. இங்கே ஈவினிங் வேலை ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாலை வேலையில் நம்ம ஊரில் போகும்போது, நம்ம ஹைவேல போகும்போது நின்று டீ சமோசா சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான். ஸோ நமக்கான டீயும் அண்டு சமோசாவும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு 5 minutes முன்னாடி தான் ஆர்டர் பண்ணேன். பரவாயில்ல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஆர்டர் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ போன தடவை ட்ரை பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு. நான் வந்து சுகர் ஆட் பண்ணாதீங்கன்னு சொல்ல மறந்துட்டேன். பை டிஃபால்ட்டாகவே ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.